வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குங்க நம்புகிறேன். இன்றைக்கு மற்றொரு ஈரான் ஸ்டைல் தொடர்பான காணொலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி. போன வாரம் தான் அந்த இஸ்ரேல் போய் ஈரானுக்குள்ள ரெண்டு உளவாப்பின்ற உதவியோடு அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள் பலரையும் கொண்டு, அதே மாதிரி பல இராணுவ அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் மேலேயும் கொண்டவர். அதைத் தொடர்ந்து பல மருத்துவமனைகளும் அங்கே தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். அதில் பல பேர் குழந்தைகள் உட்பட பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் வான் தாக்குதலும் நடத்தியிருக்கிறோம். அங்கே இருக்கிற மொசாட் அங்கே ஈரானுக்குள்ளே இருக்கிறோம். வேண்ட உதவியோட பல வான் தாக்குதல் நடத்தி பல பேரை கொண்டிருக்கலாம். கொண்டுட்டு இருக்க ஈரான் இது அவையும் அந்த இது தாக்குதல் அங்கேருந்து ஏவுகணைகளை அங்கேருந்து அனுப்பி இங்கே ஸ்டைல் மீது தாக்குதல் நடத்தினேன். சிலது இந்த ஆண்டோன்ற அந்த இதன் தடுத்தபடியால் அதுக்கு சேதம் குறைவாக இருந்தது. சேதம் இருந்தது நான் குறைவு பேஞ்சு. இப்போ நேற்று அப்படித்தான் இந்த சூப்பர்சோனிக் என்று சொல்கிறது அதை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது இஸ்ரேலிருந்து 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். வந்து தாக்குதல் நடத்தியிருக்கு. தலைநகர் தாக்கல் நடத்திருக்காங்க. தலைநகரத்தில் இருக்கிற பல கட்டிடங்கள் சேதமாக்க அடைந்திருக்கிறது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு வைத்தியசாலை இருந்தது. அந்த நகரில் பெரிய வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலையும் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த மக்கள் மருத்துவர்கள் எல்லாம் போகிறது ஊடுறதெல்லாம் தெரியுது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த வைத்தியசாலை பார்த்துருக்கிறார் ஸ்டேட் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு. பார்த்துட்டு இவ்வளோ குழந்தைகள் இருக்குது, இவ்வளோ சில்ட்ரன் குழந்தைகள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள், கண்டிக்கத்தக்கதை அப்படி என்று சொல்லி அவர் சத்தம் போடுறார். இதே மாதிரி தான் எங்கள் பக்கத்தில் காசாயில் பலஸ்தீனில் இப்போ இத்தனை நாளாக சண்டை நடந்துகிட்டு இருக்குது. எத்தனை பிள்ளைகளை கொண்டார்கள், எத்தனை பெண்களை கொண்டார்கள். இப்போ தான் சண்டை நடந்துருக்கு. அதை பற்றி அவை கவலைப்படையில் தங்களோட வைத்தியசாலையில் இப்படி இதன்றன யுத்தம் என்ற ஒரு தவறான ஒன்று தான். அது யார் செய்தாலும் தவறு தான். அதுக்காக அவை மட்டும் காசால் போய் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை குழந்தைகளை கொள்வது தப்பு இல்லை. ஆனால் இப்போ ஈரான் ஸ்டைலில் கொஞ்சம் தொட்டவுடனே அவைக்கு கவலையாக இருக்குது. அவைக்கு விதைக்க தானே இந்த காய்ச்சல் தடி வேணும். அவைக்கு வந்தால் தான் தெரியும், பிடிக்க மாட்டேங்கணும். அதே மாதிரி இவ்வளோ நாளும் நினச்சி கொண்டுருங்க தாங்கள் வல்லமையாக இருக்கிறோம், எங்களோட ஐண்டோம் இருக்குது, இதை மாதிரி என்ன கொண்டு வருகிறோமோ தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சினோம். ஆனால் அது மாறி ஈரான் இந்த சூப்பர்சோனிக் அணு ஆயுதத்தால் தாக்கம் நடத்தினோடனே கொஞ்சம் அருண்டு போயிருக்கணும். கொஞ்ச நாள் வாய்ச்சவலாக விட்டு கொண்டு இருந்தார் பெஞ்சமின் நேத்தன்யாகு. இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி தொட்டி விடுறதுக்கு அவற்ற முகத்தில் ஒரு ஈயமாக ஆடையில் நேத்தன்யா அந்த முகத்தில் அது தெரிஞ்சிட்டு
அங்கே நாங்கள் ஏதோ ஈரான ஏதோ ஒன்று நினச்சோம், ஆனால் அவங்க போட்டு தாக்குதாக்கன்னு தாக்குறாங்க. அப்போ தாக்குதல் நேற்று இதில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. தாக்குதல் தொடர்ந்து நடந்தவங்க நேற்றுலாம் தலைவியில் எல்லா இடம் தாக்குதல் நடத்தினா இன்றைக்கு பிந்து அலிபாண்டுக்கு சொல்லப்படுறது அந்த இதுக்கு பயங்கர தாக்குதல் நடந்திருக்கு. அது பயங்கர சேதமாக இருக்குது, நல்ல சேதமடைந்திருக்கிறது. இன்றைக்கும் தலைவி அந்த தலைமையில் பயங்கர தாக்குதல் நடந்திருக்கின்றது. எவ்வளோ பேர் செத்தது என்னென்று முழு விவரம் இன்னும் விரையில். ஆனால் இந்த இதுவெல்லாம் பார்க்க ஃபோட்டோ எல்லாம் பார்க்க வீடியோக்கள் பார்க்க ஆனால் கட்டுறாங்க பயங்கர சேதமடைந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது இன்னும் எத்தனை நாளைக்கு தொடரப்போன்னு தெரியல. இந்த இஸ்ரேல் சொல்லியிருந்தது, இஸ்ரேல் சொன்னது வந்து ஈரானில் இருக்கிற ஈரான் தலைவர் ஈரான்லேருந்து எல்லாரையும் வெளியேற சொல்லி தாங்கள் தாக்க போகிறோம்னு சொல்லி தாக்க போகிறோம்ட்டு சிலங்க கிழங்கு சிலங்க அங்கேருந்து வெளியேறி கொண்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய தலைநகரம், ஒரு 8 மில்லியன் 9 மில்லியன் ஜனம் இருக்குது அங்கே. அப்போ அவ்வளோ ஜனம் ஒரு அடியாக வலிக்கிறான்றது சாத்தியமே இல்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். மற்றவர்கள் அங்கே தான் இருப்பார்கள். அஞ்சு பார்த்தால் இப்போ இஸ்ரேலுக்கு ஈரான் அடித்த அடியில் இஸ்ரேல்லேருந்து ஜனம் எல்லாம் தப்பி ஓடுது, ஆல் அவுட்டாக காணுன்ற மாதிரி ஓடினோம். இந்த காசால் இப்போ நாள் நடக்குது, இவ்வளோ அழுகுதல், சாப்பாடு தாங்கன்னு சொல்லி ஒன்றும் இதுன்றாங்கல்ல, உதவி செய்ய வரவங்களையும் பிடிச்சி திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ இறக்க குணமே இல்லை அவங்களுக்கு. தங்களுக்கு அடி விழுந்தோடனே குழந்தைகள் எல்லாம் இருக்குது, எல்லாம் பெண்கள் இருக்கணும்னு எல்லாம் சொல்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகு இதே காசால பலஸ்தீனில் இதண்டேக்க ஒன்றும் இல்லை, ஈரானில் இதண்டேக்க ஒன்றும் இல்லை. அதை வந்து திருப்பி அடித்தா இப்போ இந்த ஐயோ கொண்டு கத்துறது, அது என்ன நியாயம்? நியாயம்டா தப்பு யார் செய்தாலும் தப்பாக இருக்கணும். இந்த அவருக்கு ஒரு நியாயம் வேறுக்கு ஒரு நியாயமாக இருக்கக்கூடாது. பெஞ்சமின் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. தாங்கள் தப்பு ஒன்றும் செய்யல, நாங்கள் நல்ல பிள்ளைகள், அவை தான் ஈரான் தான் தப்பு செய்யணும் என்று சொல்கிற மாதிரி கிடக்கு. இது இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நடிக்க போகணுன்னு தெரியல. இப்போ எல்லா உலக நாடுகள் எல்லா செய்தி இதையும் பார்த்தால் இதை பற்றி தான் எல்லோரும் கதைக்கலாம். என்றால் பெரிய சண்டை பெருமையாக இருந்தால் இது 3ஆம் உலகப்போருக்கும் நீடிக்கலாம். அப்படின்னு நீடித்தா எல்லா இடமே இந்த ஈரான் இஸ்ரேல் சண்டை தொடர்ந்தாலே பொருளாதாரம் எல்லா உலக நாடுகளுக்கும் பாதிப்பு தான், எல்லாருக்கும் பாதிப்பு தான். ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் வந்து மோசமாக இருக்குது. இதுக்குள்ள இதேன்னு சொன்னால் பெட்டி கடையிலேருந்து எல்லாரும் விதைச்சாட்டியே விடியலை கூட்டி மக்களை அவ்வளோ நிலைக்கு கொண்டு விடுவாங்க. இப்போ இது யுத்தம் தேவையற்ற ஒன்று, யுத்தம் விலைக்கு முடிவு பெறவங்க தான் நாங்களும் கடவுளை பிரார்த்திக்கிறோம். வேறு என்ன மற்றொரு காணொலியை சந்திப்போம். தவறு இருந்தால் மன்னிக்கவும், கமெண்ட் சொல்லவும். நன்றி, வணக்கம்.